நண்பர்களே, இன்று ஜனவரி மாதம் 8ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 2:39. ட்ரம் கிரீன்லாந்தை தரும்படி வற்புறுத்தி கொண்டே இருக்கின்றார். டென்மார்க் அதற்கு முதலாவது பதிலடி கொடுத்திருக்கிறது. கிரீன்லாந்து மீது ட்ரம் படையெடுத்தால் டென்மார்க் பார்த்து கொண்டிருக்காது. வருகின்ற அமெரிக்க வீரர்களை முதலாவது சுட்டு தள்ளும்படி டென்மார்க் தற்பொழுது அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் போர் பயிற்சியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். கிரீன்லாந்து மீது ட்ரம் படையெடுத்தால் டென்மார்க் முதலில் சுடும், பிறகுதான் கேள்விகளை கேட்கும் என்று டென்மார்க் தெரிவித்திருக்கிறது. கிரீன்லாந்து மீதான எந்த ஒரு படையெடுப்புக்கும் டெனிஷ் துருப்புக்கள் உடனடியாக பலவந்தமாக பதிலடி கொடுக்கும் என்று அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் இன்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எல்லா இடங்களிலும் இதுதான் செய்தி. இராணுவத்தின் விதிகளுக்கு கீழ் உத்தரவுகளுக்கு காத்திராமல் எந்த ஒரு வெளிநாட்டு படையெடுப்பையும் வீரர்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்று அமைச்சகம் டேனிஷ் செய்தி நிறுவனமான பெர்லிங்ஸ்கேவிடம் தெரிவித்திருக்கிறது. முக்கியமாக ட்ரம்புக்கு எவ்வாறாவது கிரீன்லாந்தை கைப்பற்றிவிட வேண்டும் என்கின்ற மனநிலையில் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார். அது படையெடுப்பின் மூலமாக கைப்பற்றிவிட வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் இருக்கின்றார். எங்கெங்கெல்லாம் மினரல்ஸ் இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் ஒயில் இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் தங்கம் இருக்கிறதோ, அங்கெல்லாம் அந்த நாடுகளை கைப்பற்றி விட வேண்டும் என்று ட்ரம் தற்பொழுது துடியாய் துடித்துக் கொண்டிருக்கின்றார். வெனிசுவேலா மாதிரி கிரீன்லாந்தை இலகுவாக கைப்பற்றி விட முடியாது. எனக்கு பின்னால் உள்ள இந்த படங்கள் டெனிஷ் துருப்புக்கள் எவ்வாறு படையெடுப்புக்கு எதிராக போராட முடியும், படையெடுப்புக்கு எதிராக முறியடிக்க முடியும் என்பது தொடர்பாக பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இராணுவத்தின் ஈடுபாட்டு விதிகளின் கீழ் உத்தரவுகளுக்கு காத்திருக்கவே வேண்டாம், சுட்டு தள்ளுங்கள் அமெரிக்க படைகள் வந்தால் என்று டென்மார்க் சொல்லியிருக்கிறது. இது டென்மார்க் பலமா அமெரிக்கா பலமா என்பதற்கு அப்பால் இப்பொழுது ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் ஸ்காண்டினேவிய நாடுகளையும் ஒரு முருகல் நிலைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப். கிரீன்லாந்து தீவை கைப்பற்ற டொனால்ட் ட்ரம்பின் தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களுக்கு எவ்வாறு பதிலளிப்பது என்பதில் போராடும் பொழுது தாக்குதல் நடந்தால் துருப்புக்கள் உடனடியாக சண்டையிட வேண்டும் என்ற பனிப்போர் கால விதி அமலில் இருக்கிறது. ஐரோப்பிய தலைவர்கள் அதைத்தான் சொல்கின்றார்கள். 1952 விதி. படையெடுப்பு ஏற்பட்டால் போர் அறிவிப்பு அல்லது போர் நிலை பற்றிய கேள்விகளுக்குரிய தளபதிகள் அறிந்திருக்காவிட்டாலும் கூட உத்தரவுகளுக்காக காத்திருக்காமல் அல்லது தேடாமல் படைகள் பதிலளிக்க வேண்டும் என்று டென்மார்க் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. ட்ரம்ப் இன்னும் கிரீன்லாந்தை வலு கட்டாயமாக கைப்பற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளை பரிசீலித்து வருவதாக வெள்ளை மாளிகை பகிரங்கமாக பிரஸ் கான்பரன்ஸில் அறிவித்திருக்கிறது. ட்ரம்ப் அறிவிக்கின்றார், கிரீன்லாந்தை கைப்பற்றுவோம் என்று அறிவிக்கிறார். ஒரு நாட்டை இப்ப ஆரம்ப காலத்தில் எப்படி ஹிட்லர் ஒவ்வொரு நாடுகளையும் கைப்பற்றி கடைசியில் ரஷ்யாவில் போய் அழிந்தாரோ, அதே போல இப்ப டென்மார்க் மீது, அதாவது கிரீன்லாந்து மீது படையெடுத்து கிரீன்லாந்தை கைப்பற்ற போகின்றேன் என்று ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ட்ரம்ப் இன்னும் கிரீன்லாந்தை விரும்புகின்றார், ஆசைப்படுகிறார். டென்மார்க்கின் ஐரோப்பிய நட்பு நாடுகள் அந்நாட்டிற்கு ஆதரவாக திரண்டிருக்கின்றன. ஒருங்கிணைந்த பதிலடியில் பணியாற்றி வருவதாக தெரிவித்துள்ளன. பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சர் ஜீன் நோயல் ஃபரோட் தனது ஜெர்மன் மற்றும் போலந்து சகாக்களுடன் கிரீன்லாந்து பற்றி விவாதிப்பதாக தெரிவித்தார். மேலும் பிரான்ஸ் அதன் ஐரோப்பிய நட்பு நாடுகளுடன் இணைந்து ஒரு பதிலடியை கொடுக்க செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நாங்கள் நடவடிக்கை எடுக்க விரும்புகிறோம், ஆனால் எங்கள் ஐரோப்பிய கூட்டாளிகளுடன் சேர்ந்து அதை செய்ய விரும்புகிறோம் என்று பிரான்ஸ் இன்ற வானொலியிடம் தெரிவித்திருக்கிறார். சனிக்கிழமை ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை கைப்பற்றுவதற்காக, கைது செய்வதற்காக வெனிசுவேலா மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு ஒத்த ஒரு தலையீட்டை கிரீன்லாந்து காணக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ நிராகரித்து விட்டார். ஆனாலும் கூட மார்க்கோ ரூபியோ ட்ரம்ப் சொல்வதைத்தான் கேட்பார். பின்லாந்து நாடாளுமன்றத்தின் வெளியுறவு குழுவின் தலைவரான ஜோஹான்ஸ் ஹோஸ்கினன் இந்த விவகாரத்தை நேட்டோவில் எழுப்ப வேண்டும் என்றும் வியாழக்கிழமை முடிவெடுக்கும் வடக்கு அட்லாண்டிக் கவுன்சில் கூடும் என்றும் அழைப்பு விடுத்தார். கிரீன்லாந்து நேட்டோவின் உறுப்பினர் அல்ல, ஆனால் டென்மார்க்கின் உறுப்பினர்களால் இது உள்ளெடுக்கப்பட்டிருக்கிறது.
கிரீன்லாந்து மற்றும் டென்மார்க் வெளியுறவு அமைச்சர்களின் வேண்டுகோளின் பேரில் அடுத்த வாரம் விரைவில் நிலைமை குறித்து விவாதிக்க டேனிஷ் அதிகாரிகளை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக மார்க்கோ ரூபியோ புதன்கிழமை சொன்னார். மார்க்கோ ரூபியோ ட்ரம்பினுடைய அடியாள், கையாள். ட்ரம்ப் என்ன சொல்றாரோ அதை சொல்லுவார். இது ஒரு வித்தியாசமான ஒரு நிலைமையை உலகளாவிய ரீதியில் ஏற்படுத்த பார்க்கிறது. ஆகவே இந்த விஷயங்களை நன்கு அறிந்தவர்களை மேற்கோள் காட்டி அமெரிக்க அதிகாரிகள் வணிக ஒப்பந்தங்கள் மற்றும் கிரீன்லாந்துடனான ஈடுபாட்டை ஆழப்படுத்துவதற்கான பிற வழிகளையும் யோசித்து வருவதாக ப்ளூம்பர்க் பத்திரிகை தெரிவித்திருக்கிறது. இந்த தீவு விற்பனைக்கு இல்லை என்று கிரீன்லாந்து மற்றும் டென்மார்க் இரண்டும் பல முறை வலியுறுத்தி இருக்கிறது, ட்ரம்புக்கு விற்க மாட்டோம் என்று. ஆனால் பிரதேசத்தில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டை நியாயப்படுத்தும் அமெரிக்க துணைத் தலைவர் ஜேடி வான்ஸ் என்ன சொல்றாருன்னா, ஃபோக்ஸ் நியூஸிடம் சொல்றார், கிரீன்லாந்து உலக பாதுகாப்புக்கான நங்கூரமாக செயல்பட டென்மார்க் போதுமான அளவு செய்யவில்லை என்று. இப்ப ஜேடி வான்ஸுக்கும் ஒரு ஐடியா உண்டு இருக்குது, துணை ஜனாதிபதிக்கு அமெரிக்காவினுடைய. எவ்வாறாவது கிரீன்லாந்தை கைப்பற்றி விட வேண்டும். ட்ரம்பை வைத்து கைப்பற்றி விட்டா அடுத்தது அவர் வந்தா அவர் ஆட்சி செய்யக்கூடியதாக இருந்தார். ட்ரம்பினுடைய பதவி காலம் முடிந்ததுதான், 2 முறை தானே அவர் ஜனாதிபதியாக இருக்கலாம். ஆனால் கிரீன்லாந்தை வாங்குவதற்கோ அல்லது ஆக்கிரமிப்புக்கோ அமெரிக்காவில் ஆதரவு குறைவாக இருக்கிறது. ஏன் போய் ஒரு நாட்டை வாங்குறதா அல்லது அடித்து பிடிப்பதா மக்களுக்கு விருப்பம் இல்லை. அமெரிக்க ஜனாதிபதியும் முழு நிர்வாகம் முன்வைத்த இந்த அடிப்படை வாதத்தை ஐரோப்பா ஏற்கனவே தட்டி கழித்து விட்டது. ஐரோப்பா நிதானமாக இல்லை. ஐரோப்பாவை உடைத்து விடத்தான் ட்ரம்ப் யோசித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே ஐரோப்பா இப்பொழுது விழித்தெழ வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கிரீன்லாந்து தேசிய பாதுகாப்புக்கு மட்டுமல்ல, உலகின் தேசிய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம், அதாவது அங்க ஏவுகணைகளை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகிறது. டென்மார்க்கில் இருந்து கிரீன்லாந்தை வாங்குவது அல்லது கிரீன்லாந்தை கைப்பற்றுவது அமெரிக்காவுக்குள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இராணுவ படை ஆதரிக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்ப ராணுவம் போய் அங்கு சண்டை பிடித்து கிரீன்லாந்தை கைப்பற்றுமா என்ற நேரம் புதன்கிழமை ஒரு கருத்து கணிப்பு எடுத்தார்கள் அமெரிக்கால. 2223 பேர் கருத்து கணிப்பில் கலந்து கொண்டார்கள். 73% பேர் கிரீன்லாந்தில் தலையிட வேண்டாம் என்று வாக்களித்திருக்கிறார்கள். 19% பேர் சொல்கின்றார்கள் எங்களுக்கு தெரியாது என்று சொல்கின்றார்கள். கிரீன்லாந்தை வாங்குவதற்கான ஆதரவு 28% தான். 45% பேர் அவர் சொல்றார்கள் எதிராக, சும்மா போய் அந்த நாட்டில் தலையிட வேண்டாம் என்று சொல்கின்றார்கள். ட்ரம்ப் யோசிக்கிறார், ராணுவ நடவடிக்கையை நிராகரிக்க மாட்டார் என்று வெள்ளை மாளிகை சொல்கிறது. ஆகவே இப்பொழுது டென்மார்க் தயாராகிவிட்டது. அமெரிக்க படைகள் வந்தால் முதலாவது சூடு, அதுக்கு பிறகுதான் கேள்வி என்று டென்மார்க் தற்பொழுது அறிவித்திருக்கிறது. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை இதற்குள்ளே ஏற்படுத்திவிடும் போல இருக்கிறது. உக்ரைன் ஒரு பக்கம் அடிபட்டு செத்து கொண்டிருக்கிறது. ரஷ்யாவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பதிலாக 2 டேங்கர்களை அமெரிக்கா கைப்பற்றி இருக்கிறது, வெனிசுவேலாவிலிருந்து போன டேங்கர்களை. ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் டெனிஷ் மிக உறுதியாக இருக்கிறது. முடிவு தான் இப்பொழுது ஒரு பெரும் கேள்விக்குறி. ஆனாலும் கூட டெனிஷ் வாழ்வா சாவா என்கின்ற ஒரு நிலைமையில் டென்மார்க் இருக்கிறது. ஹல்லாஸ், ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கை தலைவர் ஹாஜா ஹல்லாஸ் சொல்றார், கிரீன்லாந்து குறித்த இந்த சமீபத்திய அமெரிக்காவின் கருத்துக்களுக்கு அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். ஆழ்ந்த கவலைக்குரியவை. அமெரிக்கா அந்த பகுதியை கட்டுப்படுத்த எடுக்கும் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் எவ்வாறு பதிலளிக்க முடியும் என்பது குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் தற்பொழுது விவாதம் நடத்தி இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். கிரீன்லாந்து தொடர்பாக நாங்கள் கேள்விப்படும் செய்திகள் மிகவும் கவலை அளிக்கின்றன. ஐரோப்பியர்களிடையே நாங்கள் விவாதம் நடத்தி இருக்கின்றோம். டென்மார்க் அமெரிக்காவுக்கு ஒரு நல்ல நட்பு நாடாக இருக்கிறது. ஆனால் ட்ரம்பினுடைய இந்த அடாவடித்தனம் நிச்சயமாக ஒடுக்கப்படும் என்று ஐரோப்பாவும் தெரிவித்திருக்கிறது. எனவே இது ஒரு சிக்கலான பிரச்சனை. ஆனால் இப்ப டெனிஷ் சொன்னது போல அமெரிக்க படைகள் அங்க வந்தா அவர்கள் நிச்சயமாக சுடுவார்கள். அதற்கு பிறகு போர் வேறு விதமாக மாறிவிடும். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.